என்னாச்சு? ஏன் பதட்டமா இருக்க? ஒன்றும் இல்லை. கண்ணாடியில முதல்ல உங்க உருவம் தெரிஞ்சது. அப்புறம் உங்க உருவம் மாறி எங்க அண்ணி அபிராமி உருவம் தெரிஞ்சது. அப்படியா? ஆமா. நீ கேட்ட அட்ரஸ் நான் சொல்லட்டுமா? எங்க போயிருவ? உன்னை நான் விட மாட்டேன். என்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது. அபிராமியே என்கிட்ட அதை பத்தி டீட்டெயிலா சொல்லிட்டா. இங்க பாருங்க, வேற எதையும் யோசிக்காதீங்க. போய் 2 பேரும் உங்க வேலையை பாருங்க. நேத்து நடந்த சம்பவம் வேணா அபிராமி சொன்ன மாதிரி ஒரு ஜாலிக்கு இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி செண்பகம் சொன்ன சம்பவத்தை அப்படி நம்ம எடுத்துக்க முடியுமா? அப்பா, நான் பேய கண்ணார பார்த்தேன். நேத்து நீங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. கனவுல கூட ஏதோ பேய் வந்த மாதிரி இருந்துச்சு. யாரோ என்ன அமுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரல. நேற்று நைட்டு பூரா பயந்துக்கிட்டு கண்ணு முழிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தா 1 by 1 நடந்த இதெல்லாம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரு கற்பனை தான், ஒரு இல்யூஷன், மனப்பிரமை, வேற எதுவும் இல்லை. உங்களுக்கு வேணா அது கற்பனையா இருக்கலாம். ஏன்னா அண்ணி அவங்க வந்து பண்ணதை உங்ககிட்ட கிளியர் பண்ணிட்டாங்க. ஆனா நான் கண்ணார பார்த்தது எப்படி கற்பனை ஆகும்? அப்பா, நீங்க எங்களை கன்வின்ஸ் பண்ண பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதை நாங்க அனுபவிச்சவங்க. ஒருவேளை வேற யாராவது உங்களை பயமுறுத்துறதுக்கு அப்படி எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா? போய அது எப்படி? நான் ஸ்கூட்டில கூட போனது, அது அண்ணி மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, அதுல அண்ணி வீட்ல இருந்து கால் பண்ணது. இது எல்லாமே எப்படி யாரோ பண்ண விளையாட்டா இருக்கும் சொல்லுங்க? அண்ணி சும்மா புடவெல்லாம் மாத்தி நம்ம கிட்ட விளையாடினதெல்லாம் ஓகே. ஆனா பேயா வந்து விளையாடுவாங்களா? ஏம்பா, கோஸ்ட்னு நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்டா நம்ம கூட விளையாடுறதுக்கு? ஏய், நேத்து நடந்த பிரச்சனைக்கு எப்படி அபிராமியே வந்து ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலோ அதே மாதிரி உங்களுக்கு நடந்த சம்பவத்துக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க, அவ்வளவுதான். எனக்கு கன்ஃபியூஷன்லாம் இல்லப்பா, ரொம்ப தெளிவா இருக்கேன். வந்தது பேய் தான். இல்ல, நீங்க சொல்றது எனக்கு சரியாவே தோணல. ஏன்னா பேய் வந்து உங்களை பயமுறுத்துறதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. ஏன்பா, அதுக்கு என்னப்பா ரீசன் வேண்டி கிடக்கு? பேய் வருது, பயமுறுத்துது, அவ்வளவுதானே. இதுக்கு ரீசன் வேணும்னு கேக்குறீங்க? டேய், ஒரு காரணம் இல்லாம இந்த உலகத்துல எந்த காரியமும் நடக்காது. இல்ல, எங்களை அதுவும் என்ன ஏன் பயமுறுத்தணும்னு தெரியலையா? எப்பா, ரீசன் வேணும்னா பேய் தான் போய் கேட்கணும். பேய் தான் சொல்லணும் எந்த ரீசனுக்காக இவங்களெல்லாம் நான் பயமுறுத்துறேன் அப்படின்னு. செண்பகம், அடுத்த வாட்டி பேய் வரும்போது என்ன ரீசன்னு அந்த பேய்கிட்டே கேட்டு சொல்லு. அப்பா கேட்குறாருன்னு சொல்லுவாங்கப்பா, அப்ப தெரிஞ்சுக்கோங்க என்ன ரீசன்னு. ஏன் நீ கேளு, அவர் கேட்கட்டும். நான் தான் பேய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணுமா? இன்னும் அடி வாங்க ஆரம்பிக்கல, அடுத்து அதையும் பண்ணாலும் பண்ணும். நான் இந்த விளையாட்டுக்கு வரலப்பா. இங்க பாரு செண்பகம், இந்த மாதிரி பிரச்சனைக்கு நாம தீர்வு கண்டுபிடிக்க முடியாது. நம்ம பாளையத்தம்மன் கோயில் பூசாரி கிட்ட தான் போய் கேட்கணும். போனோம்பா, பாளையத்தம்மன் கோயில்ல போயிட்டு அந்த பூசாரிய பார்த்தோம். பார்த்து அவர்கிட்ட எல்லா ரீசனையும் சொன்னோம். போனீங்களா? பாளையத்தம்மன் நம்ம குலதெய்வம்டா. அந்த பூசாரி என்ன சொன்னாரு? என்னன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு சொம்புல மந்திரிச்சு தண்ணி எல்லாம் கொடுத்தாரு.
அதை கொண்டு வந்து வீடு பூராவும் தெளிக்க சொன்னாரு. செஞ்சீங்களா? என்ன தெரியுமா நடந்துச்சு? அதை எடுத்துக்கிட்டு ஆட்டோவில் வரும்போது ஆட்டோ ஆக்சிடென்ட் ஆகி ஆட்டோ கவுந்து அப்போ நாங்கள் கையில் வச்சிருந்த சொம்பில் இருந்த தீர்த்தம் அப்படியே கீழே ஊத்திருச்சு. இப்பயாவது எங்களை நம்புறீங்களா? யோசனை பண்ணிட்டு இருக்காராமா. இவ்வளோ அனுபவிச்சதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம், யோசனை பண்ணிட்டு இருக்காரு. இதுல ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்கு. நீங்க மறுபடியும் பூசாரி கிட்ட போனீங்களா? போயா சார். போகல. போகிறதுக்கு ஏதோ ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஏன்? எப்பா எங்களை கேள்வியா கேட்கறது எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதாவது ஒரு முடிவெடுங்க. அது தெரியாம தானே இப்படி தவிச்சிட்டு இருக்கோம். நாம முடிவெடுக்க முடியாது. நாம மறுபடியும் பூசாரி கிட்டே போவோம். ஐயோ அப்பா, இந்த பூசாரி கிட்ட திரும்ப போய் பேய் வந்து என்ன மிரட்டுச்சுன்னா நான் என்ன பண்றது? என் கணக்கு மட்டும் தான் தெரிஞ்சு தொலையுது. செண்பா, அப்பாதான் கூட்டு போனாருன்னு சொல்லு. அப்புறம் பேய் டைரக்ட் அட்டாக் அப்பாவை. அப்புறம் அவரே பாத்துக்குவாரு என்னென்ன பண்றதுன்னு. என்னப்பா? டேய், பிச்சு போடுவேன். அப்பதான் புரியும் அவருக்கு. நான் வரேன்டா. வாங்க போய் பாத்தரலாம். வாடா, வா வாமா போய் பாத்தரலாம். வாடா, வா. கிளம்பு. வாடா. டேய், நல்லா நடிக்கணும். நான் பாத்துக்கிறேன்டா. நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது நல்லா நடிப்ப. இப்போ அதே மாதிரி தான். நில்லு நில்லு நில்லு. பிச்சா, இதுதான் என் வீடு. டேய் பொன்னுச்சாமி. என்னடா டேய் வாடா போடான்னு பேர் சொல்ல எல்லாம் கூப்பிடுறா? டேய் நமக்குள்ள என்னடா இது நம்ம வீடுன்னு சொல்றா? ஓ, நீ அப்படி வரையா? நல்லா தெளிவா தான் இருக்க. சரி, இது சொந்த வீடா இல்ல வாடகை வீடா? எனக்கே சொந்த வீடு. வாடகை வீடு தான். இப்போ உன்னை வச்சுதான் இந்த வீட்டையே நான் சொந்த வீடா பிளான் பண்ணிருக்கேன். அப்புறம் உன் சவுண்ட கொஞ்சம் விட. அம்மே அம்மே, நல்ல சவுண்டா விடுறா. அம்மா தாயே மகராசி, கொஞ்சம் பிச்சை போடுமா. டேய், என்ன பிச்சாங்கற? மகராசின்னு மட்டும் கூப்பிட்டா போதும். மகராசி, அம்மா தாயே மகராசி, மகாராணி. இருப்பா, வந்துட்டேன்ல. தினமும் எங்க வீட்ல மத்தியானம் மட்டன் பிரியாணி தான் செய்வோம். நேத்து கூட பாரு, மட்டன் பிரியாணி செஞ்சுட்டு சாப்பிட முடியாம எடுத்துட்டு போய் கீழே கொட்டினான். இன்னைக்கு நீ வந்திருக்க. இன்னைக்குன்னு பாரு ரச சாதம் பண்ணியிருக்கேன். ஏன்பா, ரச சாதம் நீ சாப்பிடுவல்ல, பரவாயில்லையா? மத்தியானத்துல மட்டன் பிரியாணி செய்யற மகராசி நீ. இன்னைக்கு பார்த்து ரசம் சோறு செஞ்சிட்டீங்களே, என் நேரம் பரவாயில்ல விடுங்கம்மா. ராத்திரிக்கு பண்ணுங்க இல்ல நாளைக்கு பண்ணுங்க, இருந்து சாப்பிட்டு மூக்கு பிடிக்க திம்பும்ல. யோ நிறுத்து. என்னமோ என் வீட்ல பர்மனண்டா தங்குறவ மாதிரியே பேசிட்டு இருக்க. இதுல நைட்டுக்கு உனக்கு பிரியாணி தான் செய்யணுமா? இதோ உன் பக்கத்துல நிக்கிறாரே என் புருஷன், அவரே எனக்கு கட்டளை இட்டது இல்ல. ஏதோ போனா போது ரச சாதம் கொடுத்தா சாப்பிட்டு போவேன்னு பார்த்தாக்கா ஓவரா பேசுற. உனக்கு சாப்பாடு போட்டு புண்ணியம் சேர்த்துக்கிற அவசியம் எனக்கு இல்ல. நான் போறேன். வள்ளி வள்ளி இரு. அதுக்குள்ள என்ன அவசரம்? டேய் பொன்னுச்சாமி, உன் பொண்டாட்டி ரொம்ப ராட்சசியா இருப்பா போயிருக்க. இவ கூட எப்படி குடும்பம் நடத்துற? இங்க பாரு, ஓவரா பேசுறவ. இங்க பாரு, என்னால முடியாது. நீனே குடும்பம் நடத்திக்க, நான் கிளம்புறேன். என்ன? எதுவும் பேசாத. நான் சொன்னபடி மட்டும் நடந்துக்கோ. கண்ட்ரோல் பண்ணு கண்ட்ரோல் பண்ணு கண்ட்ரோல் பண்ணு கண்ட்ரோல் பண்ணு. ஏங்க என்னங்க பிச்சைக்காரங்கிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க? இங்க வாங்க. இங்க வள்ளி, இத ஒரு நிமிஷம். ஆமா, என்ன கேட்ட? மரக்கழிச்சா போய் பிச்சைக்காரங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ, இது பாரு வள்ளி, அவன் யாரு என்னன்னு உனக்கு தெரியல. ஒரே லைன்ல சுருக்கமா சொல்றேன். அதாவது நம்மளை கோடீஸ்வரன் ஆக்கிறதுக்காக நானா தேர்ந்தெடுத்து கூட்டிட்டு வந்த ஒரு பிச்சைக்காரன். என்னது? பிச்சைக்காரன் நம்மள கோடீஸ்வரன் ஆக்க போறானா? லூசாங்க நீங்க. இந்த பாரு, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நம்ம நம்ம பையனுக்கு பெரிய வீட்டுக்கு போய் பொண்ணு பார்க்க போறோம்ல. ஆமா. இப்போ நானும் நீயும் அங்க போய் நீ தான் நம்ம பையனோட அம்மா, நான் தான் அப்பான்னு சொன்னா சொன்னா அந்த அம்மா பொண்ணு கொடுப்பாங்களா? நானே ஒரு புரோக்கர்னு தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா, நீயும் நானும் இந்த பிச்சைக்காரனும் ஒன்னா போறோம். ஆனா அங்க போன உடனே நீ தான் பையனோட அம்மா. ஆமா. இவரு தான் அந்த பையனுக்கு அப்பா.
பிச்சைக்காரன் என் பிள்ளைக்கு அப்பாவா? என்னங்க இது? ஐயோ இது நடிப்பு தாம்மா. ஒரே ஒரு சீன் நீ ஆக்ட் பண்ணு. பொதுவாகவே நீ நல்லா நடிப்ப. இந்த ஒரு சீன் நல்லா நடிச்சான்னு வச்சுக்குவேன். டேய் பொன்னிச்சாமி, நீங்க பேசுறது பூரா என் காதல் கேட்டுருச்சு. என்னை செலக்ஷன் பண்ணதுக்கு முன்னாடி உன் பொண்டாட்டிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கணும். சரி பரவாயில்ல, இங்க வாடா. கூப்பிடுறான் போங்க. டேய் என்னடா என் பொண்டாட்டி முன்னாடி வாடா படம் கூப்பிடுற? பேரை சொல்லியாவது கூப்பிட வேண்டியது தானே? நண்பனுக்கள் என்னடா மரியாதை? சரி சொல்லு. உன் பொண்டாட்டி கோவக்காரியா இருந்தாலும் உன் பொண்டாட்டி கிண்ணுன்னு லட்சணமா இருக்காடா. என்ன லட்சணம்னு சொல்லிட்டு மகாலட்சுமியா இருக்கான்னு சொல்லு. உன் கண்ணுக்கு மகாலட்சுமி, என் கண்ணுக்கு லட்சணமா இருக்கிறா. மா மா என்ன போன் எங்கம்மா? உள்ளதா இருக்கும். டே பொன்னிச்சாமி, யாருப்பா அது? என் பொண்ணு. பத்தியா ஓம் பொண்ணுன்னு சொல்ற? ஓம் பொண்டாட்டிக்கு நான் புருஷனா நடிக்க வந்திருக்கிறேன். இப்போ உன் பொண்ணுன்னு சொல்ற? அது ஏன் பொண்ணுடா இன்னமே. அப்பத்தானே இருவாள் ஆகணும். நல்லா பேசி பழகிட்ட. ஆமா, அப்பா பக்கத்துல நிக்கிறாரு, அவர் யாருமா? அவரு உங்க அப்பா. என்னது அப்பாவா? ஏமா அப்பா பக்கத்துல நிக்கிறவரு யாருன்னு கேட்டேன், நீ அவரை போய் அப்பான்னு சொல்ற? நானும் சரியாதான் சொல்றேன். உங்க அப்பா பக்கத்துல நிக்கிற அவரும் உன்னோட அப்பா. மா எனக்கு ஒண்ணு புரியலம்மா. அப்பா தான் சொன்னாரு அந்த பெரிய குடும்பத்துல அண்ணனை மணவரையில உட்கார வச்சு லெஃப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணுன்னு 2 பேரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி, இப்ப என்னடான்னா நீங்களும் எனக்கு 2 அப்பான்னு சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. எனக்கும் தாண்டி புரியல. உங்க அப்பனை கேளு. வாடாப்பா. ஏப்பா இது யாரு? உன் மகன் தான். யமானா என்னப்பா பார்க்கும்போது பெரிய கோடீஸ்வரன் மாதிரி இருக்க? இதுவரைக்கும் கோடீஸ்வரன் இல்ல, உன்னை வச்சுதான் அவன் கோடீஸ்வரனே ஆக போறான். உன் நடிப்புல தான் இது மொத்தமாவே அடங்கி நடிச்சிருவேன். ஓகே. சுரேஷ் சொல்ல மறந்துட்டேன். இன்னையில இருந்து உனக்கு 2 அப்பா. என்னது 2 அப்பாவா? என்னம்மா சொல்ற? அப்படின்னு உங்க அப்பா தாண்டா சொன்னாரு. ஏங்க அந்த ஆள்கிட்ட பேசுனது போதும், இங்க வாங்க. இத வர்றேன், வந்துடுறேன். போயிட்டு வா. இத வந்துட்டேன், வள்ளி வந்துட்டேன். என்ன அந்த ஆளை எனக்கு புருஷனா நடிக்க வைக்கணும்னு முடிவே பண்ணிட்டீங்களா? ஆமா, இல்லைன்னா நம்ம பையன் கோடீஸ்வரன் ஆகவே முடியாது. அப்பா நம்ம கோடீஸ்வரன் ஆவது அப்புறம் இருக்கட்டும். அந்த பெரிய வீட்டுக்கு என்னை எப்ப மருமகனா கூட்டு போறீங்க? கவலையே படாதடா, அதுக்குத்தான் இவ்வளவு பெரிய டிராமா நடந்துட்டு இருக்கு. இத பாரு, நீ அந்த வீட்டுக்கு மருமகனா போற, நம்ம குடும்பமே இனிமேல் கோடீஸ்வரன் தான். என்னது உசுன்னு சவுண்ட் வருது, நீ விட்டியா? ஆரம்பிச்சிட்டீங்களா? தள்ளடி. ஏமா நீ ஏதாவது உசுனியா? ஐயோ டேய் வா வா, ஏதோ உசுன்னு சவுண்ட் வருது, நீ விட்டியாடா? பா சும்மா இருப்பா, சும்மா டென்ஷன் பண்ணாத. டென்ஷன் பண்றேன்னா என்ன சவுண்டு காணோம்? டேய் பொன்னிச்சாமி இங்க வாடா. உசு உசுன்னு சவுண்டு வருத, நீ ஏதாவது உசுன்னு சவுண்ட் விட்டியா? நான் எப்படா உசு உசுன்னு சொல்றேன்? அம்மா தாயே கத்த தானே எனக்கு. ஓ வீட்டுக்கிட்ட என்ன பாம்பு சத்தம் கேக்குதுடா. உசு உசுன்னு சவுண்ட் உனக்கு கேட்டதில்ல? உசு உசுன்னு கேக்குதுடா. என்ன சவுண்டுன்னு சொன்ன நீ? அதான் உன் வீட்டுல பாம்பு இருக்குடா. பாம்பு சவுண்டா? வண்டிய நல்ல நிழல்ல நிறுத்திட்டு சீக்கிரமா வந்து சார். பாளையத்தம்மா, எங்க குலதெய்வமே, எங்க குடும்ப பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைமா. உன்னை நம்பிதான் என் மகனையும் மகளையும் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேம்மா. நீ எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுமா. நீ தான் எங்களுக்கு துணையா இருக்கணும். இவ எதுக்கு இப்ப கால் பண்றா?
எப்பா ஆ இங்க நின்று தனியா கும்பிட்டுட்டு இருக்க, வா நம்ம உள்ள போவோம். இல்லப்பா நம்ம செண்பகமும் வரட்டும், அப்புறம் உள்ள போகலாம். சொல்லு வனிதா. அவ ஃபோன் பேசிட்டு இருக்கா, வந்துருவா, நம்ம உள்ள போலாம். இல்ல இல்ல அவளும் வரட்டும். இப்போ வா. இல்லை இல்லை, நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியில் வந்திருக்கேன். பாளையத்தம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். அப்பாவோடையும் அண்ணனோடையும் வந்தேன். ஆ சரி, நான் கூப்பிடுறேன். ஐயோ செண்பகம், செண்பகம்! ஐயோ என்னாச்சு, மூச்சு பேச்சு இல்லாம இருக்கா? ஏமா செண்பகம், செண்பகம்! ஐயோ என்னமாச்சு? செண்பகம், செண்பகம்! என்னாச்சு? எழுந்துரி! எடி பாவி, ஏன் கத்துற? எதை பத்தி கத்துற? ஐயோ தண்ணி வேணுமாடி? அப்பா தண்ணி எடுத்துவாப்பா. அண்ணி அங்க பாரு. எங்க பாக்கணும்? அங்க பாரு. ஐயோ அபிராமி! ஐயோ ஐயோ, நான் சொன்னேன்ல, அங்க பாரு. அடி பாவி, இது கூட்டு வந்து கொலை பண்றியடி. அபிராமி! ஐயோ அபிராமி மறுபடியும் இங்க வந்துட்டாலே. டேய் லூசு, அபிராமி இல்லடா, அது பேய்டா. பேயா? ஐயோ பேய மாறிட்டாலே. ஐயோ அண்ணே, ஏய் வந்துரு, அண்ணே. ஏய் வந்துரு. ஐயோ பேய்டி வந்துரு. ஏய் வாடி. ஏய் செண்பகம் எஸ்கேப். ஐயோ ஐயோ படுத்துட்டாலே. ஏய் ஏய் செல்வம், செல்வம் என்னடா 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 ஆச்சு? செல்வம், செல்வம் என்னடா ஆச்சு? செல்வம், செல்வம், செல்வம் என்னடா ஆச்சு உனக்கு? செல்வம், டேய் செல்வம் போடா, அங்க போய் பாருடா. வாடா போடான்றா அப்பனே. சாக போற நேரத்துல எதுவும் சொல்லுவியா? போடா. என்னன்னு சொல்லுடா. செண்பகத்தை போய் பாரியா, முதல்ல உன் பொண்ணு போய் பாரியா. அங்கேயா? பார்க்க முடியலையா? போயா செண்பகம், இங்க இருந்து கத்த போயா. செண்பகம், செண்பகம் என்னமாச்சு? அம்மா கண்ணு, என்னமாச்சு? செண்பகம், செண்பகம், அம்மா அம்மா, செண்பகம், செண்பகம் அப்பா, எந்திரிமா, எழுப்பாத. எந்திரிமா. அப்பா, எழுப்பாத. உனக்கு தண்ணி, தண்ணி வேணுமா? தண்ணி, தண்ணி வேணுமாமா? தாய் செண்பகம், செண்பகம், செண்பகம். போன்ல வருதோ? ஐயோ, பாளையத்தம்மா, 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 பாளையத்தம்மா. ஹலோ, யாரு? செண்பகக்கா, நீங்க எங்க இருக்கீங்க? அது ஏய் யானி, யானி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றி. அண்ணி வீட்டில் இருக்காங்களான்னு மட்டும் பார்த்து சொல்றி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கதான் இருந்தாங்க, இப்ப எங்கன்னு தெரியலையே. ப்ளீஸ்டி ப்ளீஸ்டி போய் பாருடி. இருக்கா, பார்த்துட்டு வரேன்.
அக்கா அண்ணி வீட்ல இல்ல. ஒரு ரூம் வச்சு வீடு கட்டிருக்கான உங்க அப்ப. மாடியில போய் பாருடி, போடி. சரி நான் பார்த்துட்டு வரேன். இங்கதான் இருக்காங்களா? இதோ அண்ணி இங்கதான் மாடியில இருக்காங்க.